ஒரு காலத்துல ராமச்சந்திரபுரம் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்துல கிருஷ்ணய்யா அப்படிங்கிற ஒருத்தன் வாழ்ந்துகிட்டு இருந்தான். அதே ஊர்ல தான் வீரபத்ரையா அப்படிங்கிற ஒரு பணக்காரனும் வாழ்ந்துகிட்டு இருந்தான். ஒரு நாள் வீரபத்ரையா அவருடைய மனைவியான கௌரியும் பிள்ளைங்களான வாசுராணி கூட சேர்ந்து பக்கத்து ஊருக்கு மாட்டு வண்டியில போய்கிட்டு இருந்தாரு. என்ன கௌரி இது? எத்தனை தடவை சொன்ன திருவிழா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே போகணும்னு? எதுக்காக இவ்வளவு நேரமாக்குன? என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? பசங்க பட்னியாவா இருப்பாங்க, அதனாலதான் அவங்களுக்காக சாப்பாடு செஞ்சு டப்பால போட்டு வச்சிருக்கேன். தாகம் எடுக்கும் போது தண்ணி வேணாமா, அதனால தண்ணியை ரொப்பி எடுத்துட்டு வந்தேன். அங்க தாகம் எடுத்துச்சுன்னா குடிக்க தண்ணி கிடைக்குமோ கிடைக்காதோ? ஒவ்வொரு தடவையும் கேள்வி கேட்டா இப்படி ஏதாவது சொல்லு. ஆனா உன்னால தான் தாமதமாகுதுன்னு ஒத்துக்காத. அப்படி அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த மாட்டு வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்த கிருஷ்ணய்யா இப்படி சொன்னா. நீங்க சொன்ன இடம் வந்துடுச்சுங்க ஐயா. இங்கேயே இறக்கி விடவா, இல்ல கொஞ்சம் முன்னாடி கொண்டு போய் இறக்கி விடவா? இங்கேயே இறக்கி விடுப்பா. உள்ள மாட்டு வண்டி போகக்கூடாது. இந்தா உன்னோட வாடகை பணம். அப்படின்னு சொல்லி வீரபத்ரையோட குடும்பம் மாட்டு வண்டியை விட்டு கீழே இறங்கி கிருஷ்ணய்யாவுக்கு பணத்தை கொடுத்து திருவிழாவுக்கு கிளம்பி போனாங்க. அப்போ வீரபத்ரையா கழுத்துல இருக்கிற சங்கிலி கீழே விழுந்துருச்சு. ஆனா அந்த குடும்பத்துல யாரும் அத கவனிக்கவே இல்ல. ஐயையோ, இது ஐயா கழுத்துல இருந்தது போலயே. தொலைஞ்சிட்டா வருத்தப்படுவாரே. கொண்டு போய் கொடுக்கலாமா, இல்ல இப்ப வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு கொடுக்கலாமா? எப்படியும் நம்ம ஊர்க்காரர் தானே. இல்ல இல்ல, இப்பவே போய் கொடுக்கணும். அப்படின்னு வேக வேகமா போய் கிருஷ்ணய்யா அந்த சங்கிலிய வீரபத்ரையாவுக்கு கொடுத்தான். தம்பி, உண்மையிலேயே நீ ரொம்ப நேர்மையானவன். சின்ன வயசுல இருந்தே உன்னை நான் பார்க்கறேன். உனக்கு அப்பா அம்மா கிடையாது, யாரும் இல்ல. ஆனாலும் நீ யாரையும் நம்பாம சொந்தமா ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க. உன் இடத்துல வேற யார் இருந்தாலும் இந்த தங்க சங்கிலியை கொண்டு போயிருப்பாங்க. ஆனா நீ நேர்மையா எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்க. ரொம்ப நன்றி. ஐயோ, என்னங்கய்யா பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? உங்க இடத்துல எனக்கு தெரியாதவங்க இருந்திருந்தாலும் இதான் பண்ணியிருப்பேன். கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்துல நகையை வாங்கி அது தொலைஞ்சா எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். அதனால தான் வண்டியை அங்கேயே விட்டுட்டு ஓடி வந்தேன். சரி, வரேங்கய்யா. அப்படி சொல்லி கிருஷ்ணய்யா அங்கிருந்து போயிட்டான். அன்னையில இருந்து கிருஷ்ணய்யா மேல ஒரு பெரிய கௌரவமே வந்துச்சு வீரபத்ரையாவுக்கு. அதனால எந்த வேலை எப்ப வந்தாலும் மாட்டு வண்டி தேவைப்படும் போது எல்லாம் கிருஷ்ணய்யாவை தான் அவரு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு. கௌரியும் கிருஷ்ணய்யாவை சொந்த தம்பி மாதிரி தான் நடத்தினாங்க. அப்படி சில நாட்கள்ல கிருஷ்ணய்யாவும் அந்த குடும்பத்துல ஒரு ஆளா ஆயிட்டான். கிருஷ்ணா, மாட்டு வண்டிய அப்புறமா தொடச்சிக்கலாம், முதல்ல வந்து இந்த வடையை சாப்பிடு. இதோ வரேன்க்கா. கிருஷ்ணா, நாளைக்கு பட்டணத்துல திருவிழா, நாம எல்லாரும் போயிட்டு வரலாம். நான் எதுக்குங்க ஐயா உங்களை விட்டுட்டு வந்துடுறேன்? அதெல்லாம் நடக்காது. நீயும் என் கூட வந்தாகணும். செலவை பத்தி எல்லாம் யோசிக்காத. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ உன்னுடைய மருமகனையும் மருமகளையும் நல்லா பார்த்துக்கோ, அது போதும். அந்த வேலையை என்கிட்ட விட்டுருங்க ஐயா. இப்படி அந்த குடும்பத்துல ஒரு ஆளா மாறி ரொம்ப சந்தோஷமா கிருஷ்ணய்யா அவன் வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தான். சில மாசங்களுக்கு அப்புறமா, டே கிருஷ்ணா, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என் அப்பாவுக்கு 2 பொண்டாட்டிங்க. நான் பெரிய தாரத்தோட புள்ள. சின்ன தாரத்துக்கு இன்னொரு புள்ள இருக்கான். நாங்க அண்ணன் தம்பியாக தான் இருந்தோம். என் அம்மாவையும் சின்னம்மாவையும் யாரோ தவறா பேசினதால குளத்துல விழுந்து இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்பாவும் போயிட்டாரு. ஐயோ, அப்புறம் உங்களை யாரு வளர்த்தாங்க? எங்களை பார்த்துக்க எங்க சின்னம்மாவோட தம்பி வந்தாரு. அவரு என் தம்பி மனசுல விஷத்தை கலந்தாரு. அவங்க எல்லாரும் சேர்ந்து என்னை வெளியில அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் என் தாத்தா பாட்டி தான் என்னை வளர்த்து ஆளாக்குனாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் என் தம்பி அவன் வீட்டுக்கு என்னை வர சொல்லியிருக்கான். இது நல்ல விஷயந்தானங்க ஐயா? நீங்க எப்போ கிளம்புறீங்க? நல்ல விஷயம்னு சந்தோஷப்பட முடியாது. என் தம்பிக்கு என்னை கொல்ற எண்ணம் இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதனால தான் அவன் எல்லாரையும் வர சொன்னாலும் குழந்தைங்கள உன்கிட்ட விட்டுட்டு நாங்கள் 2 பேர் மட்டும் போகிறோம். ஆமா கிருஷ்ணா, நாங்க திரும்ப வந்தா மறுபடியும் எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா வாழலாம். ஒருவேளை திரும்ப வரலனா எங்க பிள்ளைங்களுக்கு நீ இருக்க அப்படிங்கிற தைரியம் எங்களுக்கு இருக்கும். என்னக்கா சொல்கிறீங்க? அதெல்லாம் ஒன்றாகாது. நீங்கள் போயிட்டு வாங்க. நாட்கள் எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது. நான் செத்துட்டேன்னா இந்த சொத்தை எடுத்துட்டு போக நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க.
என்ன ஆனாலும் என் பிள்ளைங்கள நீ பார்த்துப்பங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்படின்னு சொல்லி வீரபத்ரையாவும் கௌரியும் சேர்ந்து வீரபத்ரையாவுடைய தம்பி வீட்டுக்கு கிளம்புனாங்க. மாமா, அம்மா அப்பா எதுக்காக நம்ம யாரையுமே கூட்டிக்கிட்டு போகவே இல்ல? அப்பா அம்மா உங்களை விட்டுட்டு போறாங்கன்னா ஏதோ ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு தானே அர்த்தம். சீக்கிரம் வந்துடுவாங்க. வாங்க, நாம போய் விளையாடலாம். அப்படி கிருஷ்ணய்யா பசங்களை நல்லபடியா பாத்துக்கிட்டான். இப்படியே பல மாசங்களும் ஓடி போச்சு. வீரபத்ரையாவும் கௌரியும் திரும்ப வரவே இல்ல. ஒரு நாள் வீரபத்ரையாவோட தம்பி கோவிந்தா வந்து, என் வீட்டில் இருக்க நீங்களாம் யாருடா? இது என் வீடு, என் சொத்து. அனாதைங்களுக்கு இங்கே இருக்க தகுதி இல்லை. வெளியில போங்க. அப்படி இல்லை உங்க எல்லாரையும் கொன்று போட்டுடுவேன். நாங்கள் எங்கே வெளியில போனோம்? இது இவங்கள பெத்தவங்களோட வீடு. அவங்க எங்க? அவங்கள என்ன பண்ணீங்க? டேய், இவங்கிட்ட என்னடா பேசிக்கிட்டு? அடிச்சு வெளியில தூக்கி போடுங்க. கோவிந்தா அப்படி சொன்ன உடனே அவனுடைய ஆட்கள் வந்து கிருஷ்ணய்யாவை மட்டும் இல்லாம பசங்களையும் வீட்டை விட்டு துரத்துனாங்க. அப்பா அம்மாக்கு என்ன ஆச்சு? நம்மள ஏன் அனாதைங்கன்னு சொல்றாங்க? இன்னும் புரியலையான? அப்பா அம்மாவை அவங்க ஏதோ பண்ணிட்டாங்க. இனி நாம அனாதைங்க. நம்ம எப்படிதான் வாழ போறோமோ? கவலைப்படாதீங்கப்பா, அப்பா அம்மா வந்துடுவாங்க. அது வரைக்கும் உங்களை நான் பார்த்துக்கிறேன். இந்த வயலை உங்க அப்பா இப்பதான் வாங்கினாரு. இதோட பத்திரமும் என் மாட்டு வண்டியில தான் இருக்கு. அது அவங்களுக்கு தெரியாது. நாம அந்த வயலுக்கே போய் அங்கேயே வீடு கட்டி வாழ்ந்துக்கலாம். விவசாயம் செஞ்சு உங்களை நான் காப்பாத்துறேன். அப்படின்னு சொல்லி கிருஷ்ணய்யா வீரபத்ரையாவோட வயல்ல விவசாயம் ஆரம்பிச்சான். பசங்களும் கிருஷ்ணாவுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. மாமா, நம்ம வயல்ல விவசாயம் செய்யறதுக்கு தான் விதைகள் எதுவுமே இல்லையே. ஏமா கவலைப்படுற? மாட்டு வண்டி இருக்குல்ல, அதை வித்தா விதை வாங்குறதுக்கு பணம் கிடைக்க போகுது. அப்போ வயலுக்கு தண்ணி? ஆறு ரொம்ப தூரத்தில் இருக்கே. அதுக்கு தான் நானும் என் மாடுங்களும் இருக்கோமே. நாங்கள் போய் ஆற்றுல இருந்து தண்ணியை கொண்டு வருவோம். அப்படி அந்த ஏழை வயல்ல இறங்கி விவசாயம் செஞ்சு அங்க காய்கறி எல்லாத்தையும் வளர்த்து அதை வித்து வர வருமானத்துல பிள்ளைங்கள பாத்துக்கிட்டு இருந்தான். மாமா, வீட்டுக்கு தேவையான காய்கறியை ஓரமாக வச்சிடுங்க. மிச்ச காய்கறியை என்கிட்ட கொடுங்க. நான் போய் வித்துட்டு வரேன். இன்னைக்கு ஒரு நாளைக்கு நீங்கள் ஓய்வெடுத்துக்கோங்க. என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நீங்கள் இந்த வேலையெல்லாம் செய்ய வேண்டாம். நீங்கள் நல்லா படிங்க. நான் இது எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் கிருஷ்ணா. அப்பதான் வீரபத்ரையும் கௌரியும் திரும்ப வந்தாங்க. அப்பா, அம்மா, இத்தனை நாள் எங்க இருந்தீங்க? எங்க போயிட்டீங்க? எங்களை விட்டுட்டு போகாதீங்கம்மா. என்னாச்சுக்கா, இத்தனை நாளாக நீங்கள் எங்கே போயிட்டீங்க? என் தம்பி எங்கள் 2 பேரையுமே இல்லாத பொல்லாத கேஸெல்லாம் எங்கள் மேலே போட்டு ஜெயிலில் உட்கார வச்சிட்டான். சொத்து பத்திரம் எல்லாத்தையும் எரிச்சிட்டு உங்களை வெளியில் துரத்திட்டான்னு கேள்விப்பட்டேன். நான் ரொம்ப கவலைப்பட்டேன். என் பிள்ளைங்க என்ன ஆனாங்களோன்னு. அப்பதான் ஒரு நல்லவர் வந்தாரு எங்களை காப்பாத்துறதுக்காகவே. அவரால தான் நாங்க தப்பிச்சோம். ஆனா எனக்கு தெரியும் என் தம்பி என் பிள்ளைங்களை நல்லபடியா பாத்துப்பான்னு. அதுதான் நடந்திருக்கு. ஓ மாட்டு வண்டியை கூட வித்துட்டியாமே. கிருஷ்ணா, என் பிள்ளைங்களை காப்பாத்துறதுக்காக எந்த உறவும் இல்லாத நீ நின்றுக்கிட்டு இருக்க. ஆனால் என் தம்பி எங்களுக்கு அநியாயம் பண்ணிட்டான். அதெல்லாம் எதுக்குங்க ஐயா? எந்த உறவும் இல்லைங்கிறீங்களே. எத்தனை நாளா உங்கள் வீட்டில் ஒருத்தனா தானே என்னை பார்த்தீங்க. இந்த உலகத்தில் உங்களை விட்டா எனக்கு வேற யாரு இருக்காங்க? என்ன வெளியாலா பார்க்காதீங்க. அப்படி அந்த ஏழை விவசாயம் செஞ்சு அந்த குடும்பத்தை காப்பாத்துனான்.